வணக்கம். இந்திரா காந்தியினுடைய தைரியத்தில் 50% கூட பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லையா என்றும் ஒரு இக்கட்டான சூழலை எப்படி கையாள்வது என்பது குறித்து மோடிக்கு தெரியவில்லை என்றும் ராகுல் காந்தி மோடியை காட்டமாக விமர்சித்திருக்கிறார். If he has the courage of Indira Gandhi, yes, let him say here. Yes. Let him say here. Yes. That Donald Trump, you're a liar. Yes. That you did not make us cease fire. And that we did not lose any planes. Let him say it here. Yes. If he has the courage. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நடப்பு கூட்டத்தொடரில் பஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என இந்தியா கூட்டணி கட்சிகள் தெளிவாக கூறியிருந்தது. மிகப்பெரிய அளவில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் வலியுறுத்தியதன் பேரில் பஹல்காம் தாக்குதலை பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டன. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் பஹல்காம் தாக்குதலுக்கு குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அதனை பற்றி உரையாற்றியிருந்தார்கள். இதன் பின்னர் திமுக எம்பிக்கள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற அவைகளில் உரையாற்றினார்கள். இந்நிலையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது: ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் ஒன்றிய அரசுக்கு இந்திய கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் அனைவரும் முழு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். ஆனால் ஆபரேஷன் சிந்தூரை 22 நிமிடங்களில் முடித்துவிட்ட ஒன்றிய அரசு இரவு 1:30 மணிக்கு பாகிஸ்தான் அதிகாரியிடம் அரசு தாக்குதல் நடத்திய விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள். 1 லட்சம் எதிரி நாட்டு வீரர்களை ஒரே நேரத்தில் இந்திய ராணுவம் சரணடைய செய்து வங்கதேசம் என்ற நாட்டை உருவாக்கினார் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி. வங்கதேச போரின் போது வல்லரசு நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவிய போதும் அதனை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார் இந்திரா காந்தி. அதனால்தான் சொல்கிறேன், இந்திரா காந்தியிடம் இருந்த 50% ஒரு தைரியத்தில் 1% கூட இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை என்றும், ஒரு இக்கட்டான சூழலை எப்படி கையாள்வது என்பது குறித்து தெரியாமல் இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு என்பதையும் தெளிவாக கூறியிருக்கிறார். ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கினோம் என்று கூறியே இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படவில்லை. இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு கூறிவிட்டீர்கள். இந்தியாவின் தாக்குதல் வியூகங்களையும் வெளிப்படையாக நீங்கள் தெரிவித்து விட்டீர்கள். போரை தொடங்கிவிட்டு தாக்குதலை நிறுத்துங்கள் என்று கூறினால் அது நமது வீரர்களை முடக்குவதாக ஆகாதா என்றும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானிடம் சரணடைந்து விட்டாரா என்றும் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக 26 முறை ட்ரம்ப் கூறிவிட்டார். ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று கூறும் தைரியம் பிரதமருக்கு இல்லை. பாகிஸ்தான் ராணுவ அதிகாரியை ட்ரம்ப் விருந்துக்கு அழைக்கிறார். போரை நிறுத்தியதற்காக அவர்களுக்கு பாராட்டுகள் கூறியிருக்கிறார். இது ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் இதன் முன்னால் இருக்கிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பாகிஸ்தான் மற்ற நாடுகளுடன் சேர்ந்து கண்டித்தன. ஆனால் இப்போது கண்டிக்காதது ஏன் என்ற கேள்விகளும் இருக்கின்றன. பஹல்காம் தாக்குதல் குறித்து எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை. சீனா பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்படுகிறது. சீன உதவி பாகிஸ்தானுக்கு வழங்கப்படுகிறது. சீன சேட்டலைட்டுகள் இங்கிருக்கக்கூடிய தகவல் அனைத்தையும் மிகப்பெரிய அளவில் உதவிகளையும் பாகிஸ்தானுக்கு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தனது பிம்பத்தை பாதுகாப்பதற்காக மோடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அரசியல் செய்கிறார் என்றும், மோடி ராணுவத்தை பயன்படுத்துகிறார் என்றும் கூறியிருக்கிறார். நேற்று பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு வார்த்தை கூட சீனாவை பற்றி குறிப்பிடவில்லை. ராணுவத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதை இன்றோடு நிறுத்திவிடுங்கள் என்றும் ராகுல் காந்தி காட்டமாக பேசியிருக்கிறார். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.